ரஞ்சி ட்ரோஃபியோட செமிஃபைனல்ஸில் கர்நாடகா வர்சஸ் உத்தரகாண்ட் மேட்ச் ட்ரா தான் ஆச்சு. ஆனால் கர்நாடகா ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. எப்படி தெரியுமா? ரஞ்சி ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் மேட்சஸ் டை ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு எந்த டீம் எடுக்கிறாங்களோ அந்த டீம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்டர்நேஷனல் ரூல்ஸ் மாதிரி இருக்காது. ரஞ்சி ட்ரோஃபியோட ரூல்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு டீம் அவுட் ரைட்டாக வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே வின்னு இன்னிங்ஸ் வெற்றியோ இல்லை 10 விக்கெட் வித்தியாசத்துலேயோ வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஒரு போனஸ் பாயிண்ட் ஆட் ஆகி 7 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீட் எடுத்துட்டாங்க, ஆனால் அவுட் ரைட்டாக வின் பண்ணல, மேட்ச் ட்ராவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீமுக்கு 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீடை கன்சீட் பண்ண டீமுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் டை ஆயிடுச்சு, மேட்ச்லேயும் அவுட் ரைட் ரிசல்ட் வரல அப்படின்னா 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நோ ரிசல்ட் வந்துருச்சு, இல்லை மேட்ச் அபண்டன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டீமுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு டீம் அவுட் ரைட்டாக லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு எந்த பாயிண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ரஞ்சி ட்ரோஃபியில் பெரும்பாலும் டிசைட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு அப்படின்றனால எல்லா டீம்ஸுமே கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், 11 செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னதான் இது டெஸ்ட் மேட்ச் ஃபார்மட்டாகவே இருந்தாலும் நிறைய விக்கெட் கீப்பர்ஸ்லாம் ஓப்பனர்ஸாக இருக்கிறத ரஞ்சி ட்ரோஃபியில் பார்க்க முடியுது. இன்டர்நேஷனல் டெஸ்ட் மேட்ச் 5 நாள் நடக்குமா? ஆனால் ரஞ்சி ட்ரோஃபியில் குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாமே 4 டேஸ் தான் நடக்கும். நாக் அவுட் மேட்சஸ் மட்டும்தான் 5 டேஸ் நடக்குது. குரூப் ஸ்டேஜ் மேட்சஸையுமே 5 நாள் வைங்க, அப்போ தான் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு அஜிங்கியா ரஹானே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கன்சர்ன் எழுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த பாயிண்ட் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதை மாற்றுங்க அப்படின்னு நிறைய பிளேயர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பாயிண்ட் சிஸ்டம் பார்க்குறது கரெக்டாக இருக்கா, இல்லை மாற்றினா நல்லா இருக்கும்னு தோணுதா? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.